குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது என்பிவி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். என்பிவி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உன்னுடைய கொஸ்டின் வந்து காஸ்ட் ஆஃப் மிஷின் வந்து 80,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் அ சிம்பிள் மெத்தட். ஸோ எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 5 years. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆஃப் த மிஷினோட வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாரு. 80,000 இருக்குது. எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 5 years. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அட் 10% பாரு. இப்போ 10% 20% பாரு. இது வந்து ஒரே ஒரு மிஷினுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ உன்னுடைய கொஸ்டினில் ஸோ நெட் கேஷ் ஃப்ளோ அட் தி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், இது வந்து உன்னுடைய கொஸ்டினில் இருக்கும். ஸோ 30,000, 35,000, 50,000, 40,000, 45,000 அப்படின்றது உன்னுடைய கொஸ்டினில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அட் 10%. இப்போ ஆஸ் யூஸ்வல் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்ஸ், பிவி ஃபேக்டர்ஸ் வந்து 10% நீ கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயருக்கு, ஃபிஃப்த் இயருக்கு கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணுறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ 1/110 இன்ட்டு 100 அடித்து சுருக்கினேன்னா 0.909. 0.909 இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணுறது என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் இயருடைய வேல்யூ வந்து என்ன இருக்கு? 0.909 டிவைடட் பை 110 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 0.826. இது வந்து செகண்ட் இயர். தேர்ட் இயருக்கு பார்க்கும்போது செகண்ட் இயருடைய வேல்யூ 0.826 டிவைடட் பை 110 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 0.751. ஃபோர்த் இயருக்கு நீ பார்க்கும்போது ஸோ தேர்ட் இயருடைய வேல்யூ 0.751 டிவைடட் பை 110 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 0.683. லாஸ்ட் இயருக்கு பார்க்கும்போது ஃபோர்த் இயருடைய வேல்யூ என்ன இருக்கு? 0.683 டிவைடட் பை 110 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 0.621. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய பிவி ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஆஸ் யூஸ்வல் ப்ரெசென்ட் வேல்யூ. ப்ரெசென்ட் வேல்யூ என்னது? ஸோ இந்த நெட் கேஷ் ஃப்ளோ 30,000 இன்ட்டு 0.909, இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணனா உனக்கு ஆன்சர் வந்து 27,270 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கடுத்து 35,000 இன்ட்டு 0.826, இதை மல்டிப்ளை பண்ணனா 28,910. அதுக்கடுத்து 50,000 இன்ட்டு 0.751 ஈக்குவல் டு 37,550. ஃபோர்த் இயர் 40,000 இன்ட்டு 0.683 ஈக்குவல் டு 27,320. அடுத்து 45,000 இன்ட்டு 0.621 ஈக்குவல் டு 27,945. ஸோ இதோட ப்ரெசென்ட் வேல்யூவோட மொத்தம் டோட்டல் ப்ரெசென்ட் வேல்யூ கேஷ் இன்ஃப்ளோ வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,48,995. இதோட ஆட் பண்ணேன்னா மொத்த வேல்யூ 48, 1,48,995. இப்போ மிஷினோட ரேட் அப்படின்றது உனக்கு இருக்கு. ஸோ அந்த மிஷினோட ரேட் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ 80,000, அதை லெஸ் பண்ணிட்டேன்னா ஸோ தட் இஸ் கால்டு த என்பிவி. இது வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம நேற்று நம்ம பார்த்தோம், 2 ப்ராஜெக்ட் பார்த்தோம். இதுலேயே வந்து 2 ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ என்பிவி வந்து எதுக்கு ஹையராக இருக்குது? இப்போ இந்த வேல்யூ வந்து இப்போ 68,995, இது வந்து ஒரே ஒரு மிஷினோட ரேட். இப்போ 2 மிஷின் கொடுத்துருக்காங்க சார் எனக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 2 மிஷினுக்கு வந்து பிவி ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு ஸோ இந்த கேஷ் அவுட்ஃப்ளோ நீ கழிக்கிற அப்படின்னு சொன்னால் எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அந்த வேல்யூ தான், அந்த ப்ரொபோர்ஷன் தான் கேன் பி அக்செப்டட். ஓகே, ஸோ இதில் உனக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குன்னா சொல்லுங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% அப்படின்னு சொன்னால் நீ ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறது 1/110. சார் எனக்கு 20% கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1/120 இன்ட்டு 100. ஸோ என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை போட்டுட்டு செகண்ட் இயருக்கு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் இயர் வேல்யூ போட்டு டிவைடட் பை 120 இன்ட்டு 100, அதுதான் வந்து செகண்ட் இயருக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் இயர் வேல்யூ எடுத்துட்டு ஸோ அதை அப்ளை பண்ணி டிவைடட் பை 120 இன்ட்டு 100 ஈக்குவல் டு தேர்ட் இயருக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 20%னா 1/120. ஸோ 10% அப்படின்னு சொன்னால் 1/110. இதுதான் வந்து என்பிவி, நெட் ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ இருக்கக்கூடிய மிஷினோட ரேட்டு நம்ம பிவி ஃபேக்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி ப்ரெசென்ட் வேல்யூ 148,995 மைனஸ் கேஷ் அவுட் ஃப்ளோ 80,000 கழிச்சேன்னா 68,995.
ஸோ இதுதான் வந்து நெட் ப்ரெசென்ட் வேல்யூ மெத்தட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நல்லா பார்த்துங்க. இதில் ஏதாவது வந்து உனக்கு கொரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணு. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து 2 மெத்தட் வச்சு பார்ப்போம். இந்த என்பிவிலே வந்து 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தா அது எப்படி பார்க்கணும் அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே. அதுக்கடுத்து கடைசியாக வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதோட உனக்கு கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முடியுது. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நான் உனக்கு நடத்துகிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஸோ marginal costing இதோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஸோ சேல்ஸ் கண்டிப்பாக கொஸ்டினில் இருக்கும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் அப்படின்ற கான்செப்டை கழிச்சேன்னா வரக்கூடிய ஆன்சருக்கு பேர் வந்து கான்ட்ரிபியூஷன். அதுக்கடுத்து கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்ற கான்செப்டை கழிக்கிறேன். ஸோ வரக்கூடிய ஆன்சர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதான் வந்து மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து பிவி ரேஷியோ, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100. இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டு 100. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 5 lakhs இருக்குது, வேரியபிள் காஸ்ட் வந்து 3 lakhs இருக்குது. ஸோ கழிச்சேன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 2 lakhs, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து 1 lakh. இப்போ பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ண சொன்னால் கான்ட்ரிபியூஷனோட வேல்யூ வந்து 2 lakhs, ஸோ சேல்ஸோட வேல்யூ 5 lakhs. ஸோ இன்ட்டு 100. ஸோ கழிச்சேன்னா 1 5 20 5 100, 20 into 2 40%. ஸோ பிவி ரேஷியோ 40%. ஸோ இது வந்து ஒரு 5 mark சம் மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்டில். இதில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு ஃபார்முலா இருக்குது. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட். இது வந்து வேல்யூ அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ யூனிட்டில் கேட்குறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட்டு டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா. ஓகே. ஸோ இது கிளாஸஸ் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் ஸோ மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நல்லா நான் வச்சுக்கேன். சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு வரக்கூடியது கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சு வரக்கூடியது ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பிவி ரேஷியோ ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்டு 100. இது வந்து இந்த டைப்பு கொடுத்துருந்தா தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இதே வந்து வேறு இன்னொரு டைப் ஒன்று. ஸோ 2 வருஷம் சேல்ஸு 2 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்து அப்படியே வந்து பிவி ரேஷியோ கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா ஸோ சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இன்டு 100 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துக்குவோம். இதில் என்பிவியில் உனக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நாளைக்கு கேட்கலாம். ஓகே. தேங்க்யூ.